தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். இன்னும் சரியாகச் சொன்னால் கையில் இருப்பது வெறும் 15 நாட்கள் மட்டும்தான். ஆனால் இப்போதே கோட்டைக்குச் செல்லும் பாதையில் மிகப்பெரிய விரிசல் விழுந்திருக்கிறதா என்ற கேள்வி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிக் கொண்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமானதா? இதுதான் இப்போ எல்லாரும் கேட்கிற $1 மில்லியன் கேள்வி. குறிப்பாக கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி புதுச்சேரியில் நடந்த அந்த சம்பவங்களுக்கு பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்களா அல்லது வெவ்வேறு பாதைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்களா என்கிற சந்தேகம் வலுத்திருக்கிறது. இங்கேதான் ட்விஸ்ட் ஆரம்பமாகிறது. கூட்டணிக்குள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று மேடையில் சொல்லிக் கொண்டாலும் அடிமட்டத்தில் நடக்கும் விஷயங்கள் வேறு மாதிரியான ஒரு கதையை சொல்கின்றன. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் நாளை, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறப்போகிறது. அதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த ஒரு சம்பவம் நடந்தது. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே நாளில் புதுச்சேரியில் பரப்புரை செய்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே மேடையில் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்த்த தொண்டர்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தான். ஏன் இந்த தனித்தனி பயணம்? இந்தியாவிலேயே மிக நீண்ட காலமாகவும் பலமானதாகவும் கருதப்பட்ட ஒரு கூட்டணியில் தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியில் நிலவும் தோழமை போட்டி என்பது வெறும் பெயரளவிலான ஒரு மோதல் மட்டும்தானா, அல்லது அது திமுகவின் வெற்றி வாய்ப்பை சிதைக்கப் போகிறதா என்பதைத்தான் நாம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், இது ஒரு திட்டமிட்ட அரசியல் வியூகம். ஆனால் கள நிலவரமோ வேறொன்றை சொல்கிறது. புதுச்சேரியில் மொத்தம் 30 தொகுதிகள். இதில் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே தொகுதி பங்கீட்டில் ஆரம்பத்திலிருந்தே இழுபறி நீடித்தது. 16 தொகுதிகளில் காங்கிரஸ், 12 தொகுதிகளில் திமுக என ஒரு முடிவுக்கு வந்தாலும் குறிப்பிட்ட 5 தொகுதிகளில் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. நெல்லித்தோப்பு, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, தட்டாஞ்சாவடி மற்றும் உழவர்கரை, இந்த 5 தொகுதிகளிலும் காங்கிரசும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்றன. இதை காங்கிரஸ் தரப்பு தோழமை போட்டி என்று சொன்னாலும் இது வெற்றியின் சிதைவுக்குத்தான் வழிவகுக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். புதுச்சேரிக்கு வந்த ராகுல் காந்தி திமுக தலைமையை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்திருப்பதாக திமுக உடன்பிறப்புகள் குமுறுகிறார்கள். இங்கேதான் ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தரப்பிலிருந்து ராகுல் காந்தியை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டதாகவும், ஆனால் கடைசி நிமிடம் வரை ராகுல் தரப்பு அதை இழுத்தடித்து இறுதியில் ஸ்டாலினை சந்திக்காமலேயே ராகுல் கிளம்பி சென்றதாகவும் ஒரு தகவல் கசிந்துள்ளது. இது ஒரு முதல்வருக்கு செய்யப்பட்ட அவமரியாதையா அல்லது காங்கிரஸ் திட்டமிட்டு செய்த செயலா? உங்களோட கருத்து என்ன? ஒரு கூட்டணியில் இருக்கும்போது இப்படிப்பட்ட சந்திப்புகளை தவிர்ப்பது நல்லதா? உண்மையில் ராகுல் காந்தி புதுச்சேரியில் செய்த பிரச்சாரம் திமுகவினரை இன்னும் அதிக கோபத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. புதுச்சேரி மேடையில் ராகுல் பேசும்போது காங்கிரஸ் வேட்பாளர்களை மட்டுமே மேடையேற்றி வாக்கு சேகரித்தார். திமுக வேட்பாளர்களையோ அல்லது கூட்டணி கட்சிகளையோ அவர் கண்டுகொள்ளவே இல்லை என்பதுதான் இப்போது கிளம்பியிருக்கும் மிகப்பெரிய புகார். இது மட்டுமல்ல, பிரச்சனையின் ஆழம் இன்னும் கீழே போகிறது. பொதுவாக ஒரு கூட்டணியில் முரண்பாடு வரும்போது தேசிய தலைவர்கள் அதை சரி செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் ராகுல் காந்தி புதுச்சேரியில் திமுகவிற்கு எதிராக போட்டியிடும் அந்த 5 காங்கிரஸ் வேட்பாளர்களையும் தனியாக சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இது ஒரு தெளிவான சிக்னல் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். அதாவது, கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் என் கட்சி தொண்டர்களுக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்கிற ராகுலின் பிடிவாதம் திமுக தலைமையை அப்செட் ஆக்கியிருக்கிறது. இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் பேசிய ஒரு விஷயம் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியிருக்கிறது. ராகுல் காந்தி உண்மையில் தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி வைக்க ஆசைப்பட்டார் என்று அவர் ஒரு குண்டை போட்டிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா சொன்னது உண்மையா இல்லையா என்பதை தாண்டி காங்கிரஸ் தலைமை இன்று வரை அந்த பேச்சை மறுக்கவில்லை என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ராகுல் காந்தி ஏன் மௌனம் காக்கிறார்? திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மற்றொரு கட்சியுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததா என்கிற சந்தேகம் திமுகவின் கோட்டையையே உலுக்க தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களின் சமீபத்திய கருத்துக்கள் இன்னொரு பக்கம் புகைச்சிலை கிளப்பியுள்ளது. வேட்பாளர் பட்டியலில் கொங்கு வேளாள கவுண்டர் மற்றும் அருந்ததியினர் சமூக மக்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று அவர் வெளிப்படையாகவே அதிருப்தி தெரிவித்துள்ளார். இது சமூக நீதி பேசும் ஒரு கூட்டணியில் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியிருக்கிறது.
மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி என்பது போலத்தான் இப்போது திமுகவின் நிலைமை இருக்கிறது. ஒரு பக்கம் காங்கிரசின் பிடிவாதம், இன்னொரு பக்கம் உட்கட்சி பூசல். சரி, இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கு வருவாரா? ஒருவேளை வந்தாலும் அவர் ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் தோன்றுவாரா? புதுச்சேரியில் நடந்தது போல இங்கும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு மட்டும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தால் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். 2026இன் அரசியல் சூழல் என்பது 2021 போல கிடையாது. இங்கே பலமுனை போட்டிகள் நிலவுகின்றன. குறிப்பாக விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம், எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக என பல சக்திகள் திமுகவின் வாக்குகளை பிரிக்க காத்திருக்கின்றன. இந்த சூழலில் காங்கிரசுடன் நிலவும் இந்த விரிசல் திமுகவின் வெற்றி வாய்ப்பை 10 முதல் 15% வரை பாதிக்கக்கூடும் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதுதான் இப்போதைய கசப்பான உண்மை. இப்போது நாம் கொஞ்சம் பின்னணி தகவல்களை பார்ப்போம். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது இன்று நேற்றல்ல, பல தேர்தல்களை கடந்து வந்த ஒன்று. ஆனால் ஒவ்வொரு முறையும் தொகுதி பங்கீட்டின் போது காங்கிரஸ் கேட்கும் இடங்கள் திமுகவிற்கு பெரும் சுமையாகவே இருந்து வருகிறது. 2026 தேர்தலிலும் இதே கதைதான். காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திமுக தயங்கியது. ஆனால் வேறு வழியில்லாமல் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி சிதறக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் ஒருமனதாக சம்மதித்தார். ஆனால் திமுக கொடுத்த இந்த விட்டுக்கொடுத்தலை காங்கிரஸ் ஒரு பலவீனமாக கருதிவிட்டதோ என்ற எண்ணம் இப்போது திமுகவின் மூத்த அமைச்சர்களிடையே எழுந்துள்ளது. புதுச்சேரியில் நடந்த அந்த தனித்தனி பிரச்சாரம் என்பது வெறும் தற்செயலானது கிடையாது. அது ஒரு ஆழமான அரசியல் செய்தி என்கிறார்கள் சில ஊடகங்கள். அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி தனது செல்வாக்கை மீண்டும் தமிழகத்தில் நிலைநாட்ட துடிக்கிறது. திமுகவின் நிழலிலேயே எத்தனை காலம்தான் இருப்பது என்கிற ஒரு தாகம் தமிழக காங்கிரஸ் தலைவர்களிடையே இருக்கிறது. அதன் வெளிப்பாடாகவே ஜோதிமணி போன்றவர்களின் பேச்சுக்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் திமுகவின் நிலைப்பாடு என்ன? திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். ஆட்சியை தக்க வைக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம். ஆனால் ராகுல் காந்தியின் போக்கு, குறிப்பாக அவர் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி பேசுவதாக வரும் தகவல்கள் முதல்வர் ஸ்டாலினை ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளியிருக்கிறது. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இந்த முறை தேர்தல் பிரச்சார யுக்திகளில் திமுக மிகப்பெரிய மாற்றங்களை செய்யப் போகிறது. இந்த விரிசலின் பின்னணி என்னவென்று ஆராய்ந்தால் சில டெல்லி வட்டார தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. ராகுல் காந்திக்கு தமிழகத்தின் மீதான பார்வை இப்போது மாறியிருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸால் தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா என்கிற ஒரு ஆய்வை அவர் செய்துள்ளாராம். அந்த ஆய்வின் முடிவுகள் ஒருவேளை அவருக்கு சாதகமாக இருந்திருக்கலாம். ஆனால் தமிழக அரசியல் களம் என்பது மிகவும் சிக்கலானது. திராவிட அரசியலுக்குள் ஒரு தேசிய கட்சி ஊடுருவுவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. தமிழகத்தில் புதிய கட்சிகளின் வரவு, குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகள் சிதறுவது காங்கிரசிற்கு ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. அதனால்தான் ராகுல் காந்தி மென்மையாக தனது போக்கை மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இது திமுகவிற்கு எந்த அளவுக்கு ஆபத்து? நாம் ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். ஒரு தொகுதியில் 500 முதல் 1000 வாக்குகள் கூட வெற்றியை தீர்மானிக்கும். புதுச்சேரியில் 5 தொகுதிகளில் நடக்கும் இந்த போட்டி ஒருவேளை காங்கிரஸ் வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பிரித்தால் அது எதிரணிக்கே சாதகமாகும். இதை பார்த்து கொண்டு திமுக தலைமை சும்மா இருக்குமா? நிச்சயமில்லை. ஏற்கனவே தமிழகத்தின் சில தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு எதிராக திமுகவினர் உள்ளுக்குள் வேலை செய்கிறார்கள் என்கிற புகார்கள் காங்கிரஸ் தலைமைக்கு சென்றுள்ளன. இப்படி ஒருவரை ஒருவர் சந்தேகப்படும் சூழலில் எப்படி ஒரு பலமான கூட்டணியாக தேர்தலை சந்திக்க முடியும்? இந்த ஒரே விஷயம்தான் இப்போதைய முக்கிய பிரச்சனையே. தேர்தல் தேதியானது நெருங்க இந்த பதற்றம் அதிகரித்து கொண்டே போகிறது. இப்போது மக்களின் மனநிலை என்ன? சில கள ஆய்வுகள் தெரிவிப்பது என்னவென்றால், பொதுமக்கள் இந்த கூட்டணி பூசலால் குழப்பமடைந்துள்ளனர். இவர்களே அடித்து கொண்டால் எங்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் என்கிற கேள்வி மக்களிடையே எழுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் காங்கிரசின் செல்வாக்கு இருக்கும் இடங்களில் திமுகவின் பலம் குறையத் தொடங்கியுள்ளது. அதே சமயம் கொங்கு மண்டலத்தில் ஜோதிமணியின் விமர்சனங்கள் திமுகவிற்கு தலைவலியை தந்துள்ளன. தலித் மற்றும் கவுண்டர் சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் திமுகவிற்கு இது ஒரு பெரிய செக்மேட். இங்கேதான் அரசியல் சாணக்கியம் தேவைப்படுகிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இப்போதைக்கு அமைதி காக்கிறார். இந்த அமைதி புயலுக்கு முன்னால் நிலவும் அமைதியா? சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பங்கு இதில் என்ன?
ஆதவ் அர்ஜுனா சொன்னது போல ராகுல் காந்தியும் விஜயும் கைகோர்க்கும் வாய்ப்பு 2026இல் இருக்கிறதா? இப்போது இல்லை என்றாலும் தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகு ஒரு புதிய அணி உருவாகுமா? இதை பற்றி சில அரசியல் விமர்சகர்கள் கூறுவது என்னவென்றால், ராகுல் காந்தி எதிர்காலத்தை கணக்கில் கொள்கிறார். திமுகவின் பிடியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வர இதுவே சரியான தருணம் என்று அவர் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவின் கட்டமைப்பு மிகவும் வலுவானது. அதை மீறி ஒரு தேசிய கட்சியால் இங்கே வேரூன்ற முடியாது என்பது வரலாறு சொல்லும் பாடம். இருப்பினும் ராகுல் காந்தியின் புதுச்சேரி பயணம் அந்த வரலாற்றை மாற்ற ஒரு முயற்சியோ என்று தோன்றுகிறது. இப்போது ஒரு கேள்வி பதில் பாணியில் சில விஷயங்களை அலசுவோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய வாய்ப்பிருக்கிறதா? இப்போதைக்கு இல்லை. ஏனென்றால் தேர்தல் நெருங்கிவிட்டது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு உறவில் மிக பெரிய மாற்றம் வரலாம். ராகுல் காந்தி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வருவாரா? காங்கிரஸ் தரப்பில் நிச்சயம் வருவார் என்கிறார்கள். ஆனால் அவர் ஸ்டாலினுடன் இணைந்து மேடையில் தோன்றுவது புதுச்சேரி காயங்களை எப்படி ஆற்றுகிறார்கள் என்பதை பொறுத்தே அமையும். இந்த தோழமை போட்டியால் யாருக்கு லாபம்? வெளிப்படையாகச் சொன்னால் இது அதிமுக மற்றும் இதர எதிர்க்கட்சிகளுக்கே அதிக லாபத்தை தரும். வாக்குகள் பிரிந்தால் அது எப்போதுமே ஆளுங்கட்சிக்குத்தான் ஆபத்து. இதோ காலக்கோடுபடி பார்த்தால் ஏப்ரல் 6 புதுச்சேரி பயணம், ஏப்ரல் 7 வேட்புமனு பரிசீலனை, இன்று ஏப்ரல் 8. இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை மாற்றங்கள். நாளை புதுச்சேரியில் தேர்தல் நடக்கும்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் தமிழகத்தின் ஏப்ரல் 23 தேர்தலை தீர்மானிக்கும். திமுக தொண்டர்கள் இப்போது ஒரு விதமான காத்திருப்பில் இருக்கிறார்கள். தலைமையிடமிருந்து வரும் கட்டளைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதே சமயம் காங்கிரஸ் தொண்டர்களும் தங்கள் தலைவரின் பிடிவாதத்தை ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள். ஆனால் அரசியல் என்பது ஒரு கூட்டு முயற்சி. தனித்து நின்று சாதிக்க இது சாதாரண காலமல்ல. 2026இன் டிஜிட்டல் யுகத்தில் ஒவ்வொரு செயலும் கேமராக்களால் கண்காணிக்கப்படுகிறது. ராகுலின் ஒரு சின்ன மௌனம் கூட 1000 அர்த்தங்களை தந்துவிடுகிறது. இறுதியாக நாம் பார்க்க வேண்டியது தமிழகத்தின் எதிர்காலத்தை தான். ஒரு பலமான அரசு அமைய வேண்டுமென்றால் கூட்டணியில் தெளிவிருக்க வேண்டும். திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளுமே தங்களின் ஈகோவை விட்டுக் கொடுத்து மக்கள் நலனுக்காக ஒன்றிணையுமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். புதுச்சேரியில் ஏற்பட்ட அந்த விரிசல் தமிழகத்தில் ஒரு பிளவாக மாறாமல் இருக்க வேண்டும் என்பதே அரசியல் ஆர்வலர்களின் விருப்பம். ஆனால் போற போக்க பார்த்தால் தமிழகத்தில் ராகுல் காந்தியின் வருகை என்பது ஒரு பெரிய விவாதப் பொருளாகவே இருக்கப் போகிறது. அவர் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த தேர்தல் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவால்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி பிரச்சனையை தாண்டி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா, அல்லது காங்கிரசின் இந்த தனிப்பாதை ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க. 2026 தேர்தல் களம் சூடாக இருக்கிறது. நாமும் இணைந்தே கவனிப்போம். நன்றி.